எக்ஸலண்ட். இது வரைக்கும் நிதானமாக நான் சொன்னதெல்லாம் கேட்டு அடுத்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ இதுக்கு முன்னால் நான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை ரொம்ப ஃபோர்சிபிளாகவும் சொல்ல வேண்டியிருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் முழுமையான ரீசன் என்ன அப்படின்னா உங்களை பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முழுமையான ரீசன். ஸோ நம்ம இனிமேல் பார்க்க போகிற விஷயங்களை ரொம்ப அமைதியாக தெளிவாக நிதானமாக சிந்தித்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். முதல்ல நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அணுவை பற்றிய முழுமையான அறிவு. ஸோ நம்ம பாட புத்தகங்களில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு அணுவினுடைய படம். ஸோ சென்ட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை சுற்றியும் என்ன இருக்குது, எலக்ட்ரான்ஸு சுற்றிட்டு வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா நியூக்ளியஸ். இது நம்ம தெரியும். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும். இது பார்த்திங்கன்னா ஆர்பிட்டாக வந்து இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து நியூக்ளியஸ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கலாம். அதுக்கப்புறம் 8 எலக்ட்ரான் இருக்கலாம். அது ஒரு செகண்ட் ஆர்பிட். இந்த மாதிரி ஆர்பிட் வந்து போயிட்டே இருக்கும். எலக்ட்ரான்ஸ் அங்கங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த அவுட்டர் ஆர்பிட்டுக்கு வர இந்த எலக்ட்ரானுடைய ஸ்பின்னிங் ரேட் தன்னைத்தானே சுற்றிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியாகும். இப்போ இன்னர் ஆர்பிட்டில் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான் பார்த்திங்க அப்படின்னா தன்னைத்தானே சுற்றிக்கிற வேகம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா படு பயங்கரமாக இருக்கும் இந்த எக்ஸ்டர்னல் ஆர்பிட்டில் போக போக போக. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த எலக்ட்ரான் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிற ஸ்பீடை பொறுத்து அந்த பொருளினுடைய நிறம் மாறும், அதனுடைய குணம் மாறும். ஸோ 2 விதமாக சுற்றுது, தன்னைத்தானே சுற்றிக்குது, தென் இந்த ஆர்பிட்டையும் சுற்றிக்கிட்டு வருது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் ஒரு பெரிய ஒண்டர் என்னென்னா எந்த எலக்ட்ரானும் இன்னொரு எலக்ட்ரானோட கொள்ளையிட ஆகவே ஆகாது, எப்போவுமே போய் இடிச்சிக்காது. அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆட்டமில் சுற்றிட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே சயின்ஸில் வந்து படித்தது. இதை தவிர வேறு என்ன முழுமையான அறிவு இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஒரு அணு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரலில் இருக்கிற அந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சூரியனை மாதிரி பிரகாசமாக தான் இருக்கும். ஏதோ நம்ம ரவுண்டாக போடுற மாதிரிலாம் இருக்காது. சூரியனை மாதிரி ஒரு பிரகாசமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரான்லாம் ரவுண்டாக ரொட்டேட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க, அது கண்ணுக்கே தெரியாது. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எலக்ட்ரான் சுற்றுற வேகம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் மாறி மாறி போகும் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் எலக்ட்ரான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாத மாதிரி ஒரு ஒளி தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் பார்ட் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னா ஒரு சின்ன உயிரினம் கூட எப்படி ரொம்ப தூரம் ஈஸியாக ட்ராவல் ஆகுது. இப்போது நம்ம ஒரு சின்ன கார் நம்ம பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அதில் 3 பேட்ரி போடுவோம். அந்த 3 பேட்ரி போட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தால் அதுக்கப்புறம் கார் நின்று போயிடும். ஆனால் ஒரு சின்ன உயிரினம் பல நாள் உயிர் வாழுது. அந்த உயிர் வாழ்கிற நேரத்தில் எங்கே வேணாலும் அது நகர்ந்து போகுது அப்படின்னா அதுக்கு எங்கேருந்து சக்தி கிடைக்குது அப்படின்னா இந்த சென்ட்ரல் பார்ட்லேருந்து நமக்கு கிடைக்குது பவர் ஹவுஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் எனர்ஜி. நீங்கள் வந்து இவ்வளோ தான் அதில் எனர்ஜி இருக்கா அப்படிங்கிறதுலாம் கிடையாது, அது அன்லிமிட்டெட் எனர்ஜி அதில் இருக்குது.
ஸோ இப்போது ஒரு கொசுவையோ ஒரு எறும்பையோ உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் எதுன்னா இந்த சென்ட்ரல் பார்ட். இந்த சென்ட்ரல் பார்ட்டில் இருக்க ஸ்டோர்டு எனர்ஜியை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரியாமல் நம்மளால் மிகச்சிறிய உபகரணங்களை உருவாக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் நாட் ஓன்லி எ பவர் ஹவுஸ், திஸ் இஸ் ஆல்சோ எ ஸ்டோரேஜ், அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். ஒரு அணுவுக்குள்ளார நம்ம அன்லிமிட்டடாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெமரி ஸ்டிக்னா 4GB 8GBன்னு சொல்கிறோம். இதெல்லாம் 4GB 8GB கிடையாது, டெட்டாபைட், அது பெட்டாபைட் அப்படி போகும். எவ்வளவு நாளும் ஸ்டோர் பண்ணலாம். சரி, இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறது எப்படி ரீட் பண்ணுறது எப்படி, அதை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? யாராவது ஒரு கண்ட்ரோலர் வேணும்ல. ஸோ தேர் இஸ் எ கண்ட்ரோலர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியஸை எடுத்துட்டோம்னா ஒரு அசியூம்டாக ஒரு ரவுண்டு மாதிரி நான் போடுறேன். இதுதான் இதனுடைய ஏரியா. இது சென்ட்ரல் நியூக்ளியஸ். இதனுடைய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதனுடைய ஏரியா. இந்த ஏரியாக்குள்ளார எல்லாமே எம்டி ஸ்பேஸ் தான். இந்த இடத்த ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸ். இந்த வளையமாக போட்டிருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் அப்படியே ஒளியோடு அப்படி சுற்றும் போது நமக்கு ஒரு வட்டம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் எலக்ட்ரான் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கும், இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். மற்ற எல்லா இடமும் எம்டியாக தான் இருக்கும். இது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, எப்படி சூரியன் தூரத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இருக்கோம், நம்ம பூமி இருக்குது, அதுக்கப்புறம் புதன், செவ்வாய், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது இல்லைங்களா. நடுவில் பார்த்திங்கன்னா எல்லாம் எம்டி ஸ்பேஸாக தானே நமக்கு தெரியுது. இந்த மாதிரி தான் ஒரு அணுவுக்குள்ளாரையும் இருக்கும். இப்போ நம்மளுடைய உயர்ந்த விஞ்ஞானம், ஒரு மனித வளர்ச்சிக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான விஞ்ஞானம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கும்போது, நான் இந்த பவர் ஹவுஸை பற்றி நான் சொல்ல போகிறது கிடையாது. இது யாராவது ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதில் எப்படி ஸ்டோர் ஆகுது, எப்படி ரீட் ஆகுது, நம்ம எப்படி அதை உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. நான் இப்போ பார்க்க போகிறது எல்லாமே, சொல்ல போகிறது எல்லாமே இந்த எம்டி ஸ்பேஸ் பற்றிய விஷயந்தான். இந்த எம்டி ஸ்பேஸ் சாதாரணமான எம்டி ஸ்பேஸ் இல்லை, இது ஒரு கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் அப்படின்னா இது ரொட்டேஷன், ஒவ்வொரு எலக்ட்ரானும் தன்னைத்தானே இடிச்சிக்காமல் சுற்றுறதுல இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் இவர் தான். இவரை நான் என்னன்னு சொல்கிறேன்னா உணர்வு அப்படின்னு சொல்கிறேன். இவருக்கு நான் கொடுக்குற பேர் உணர்வு. இந்த உணர்வு அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த டோட்டல் ஆட்டமை இப்படித்தான் ஃபங்க்ஷன் பண்ணணுன்றதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. இந்த உணர்வு அப்படிங்கிறவரை இன்னொரு முக்கியமான வேலை பண்ணுறார். இதை சுற்றியும் ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஏரியா விட்டு வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே வந்தாலோ இல்லை வெளியே போனாலோ அதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது இந்த கண்ட்ரோலர்னுடைய வேலை. இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணுவார்னா, இந்த உணர்வு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, அவர் அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் நியூக்ளியஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுவார். நியூக்ளியஸ் சும்மா வாங்கி வச்சுக்கும், அவ்வளோதான், ஜஸ்ட் வாங்கி வச்சுக்கும். ஆனால் எப்போவாவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு இந்த ஏரியாவிலேருந்து இதை எடுத்து கொடுன்னு சொல்கிறதும் இந்த உணர்வு தான். இவர் எப்போ வேணாலும், இது பயங்கரமாக இன்றைக்கி நடந்த விஷயம், நேற்று நடந்த விஷயம், முந்தா நேற்று நடந்த விஷயம், இது எல்லாமே நியூக்ளியஸில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அது எடுக்கிறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுங்கிறது மிக பிரம்மாண்டமான விஷயம் இல்லையா. நம்மக்கிட்ட ஒரு 500 டிவிடி இருக்குது, எனக்கு வேணுங்கிற டிவிடியை உடனே எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். ஆனால் டெய்லி ரெக்கார்டு ஆகிட்டே இருக்குது. இந்த நியூக்ளியஸில் போயிட்டு அன்லிமிட்டட் ஸ்டோரேஜில் ரெக்கார்டு ஆகிட்டே இருக்குது.
தேவையானப்போ ஒரு விஷயத்தை வெளியே எடுக்கணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோலர், அதாவது உணர்வு அப்படின்னு நான் இதுக்கு பேர் கொடுக்குறேன், அந்த உணர்வு அப்படிங்கிறவர் ஈஸியாக போய் எடுத்துகிட்டு வரும். இன்னைக்கு தேதி வரைக்கும் மனிதனுடைய மூளையில் இவ்வளோ விஷயம் ஸ்டோர் ஆகுது. அன்னைக்கு கூட நான் உங்களை பழனியில் பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னோன்னா, பழனி கரெக்டு சார், ஆமாம் அப்படின்னு சொல்லணுன்னு இம்மிடியட்டாக அவருடைய படத்தை எந்த இடத்துல நின்று பார்த்தோம், என்ன பேசணும் அந்த இடத்துல அப்படிங்கிறதுலாம் உடனே ரீகால் ஆகிறது எப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல. சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதை எல்லாத்தையும் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த உணர்வு அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ இந்த உணர்வை பற்றி தான் நம்ம உணரணும். சரி, இந்த உணர்வை நான் எப்படி சார் பார்க்க முடியுமா? இந்த உணர்வை பார்க்கக்கூடிய டிவைஸு இது வரைக்கும் உருவாக்கப்படவில்லை, இனிமேலும் உருவாக முடியாது. நீங்கள் மைக்ரோஸ்கோப்பை வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா நியூக்ளியஸை பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரானை பார்க்கலாம், ஆனால் உணர்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதை பார்க்கறதுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு டிவைஸ் தான் இருக்குது, மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் டிவைஸ். அந்த டிவைஸ் மூலமாக தான் நம்ம இந்த உணர்வுங்கிறத பார்க்க முடியும், மற்ற எதாலையும் பார்க்க முடியாது. இன்றைக்கி இல்லை, என்ன கோடி வருஷம் ஆனாலும் அந்த ஒன்றால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அந்த டிவைஸுக்கு பேர் என்ன அப்படின்னா மனிதன். ஒரு மனிதன் அப்படிங்கிறவர் தான் இந்த உணர்வை பூந்து பார்க்க முடியும். இது இப்படித்தான் இருக்குன்றது. ஏன்னா இந்த உடல் சாதாரணமான உடல் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, பிரம்மாண்டமான சொஃபிஸ்டிகேட்டட் அண்ட் காம்ப்ளிகேட்டட் பாடி. நல்லா யோசனை பண்ணுங்கள். ஒரு மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது கல், மண், பிளாஸ்டிக், இதுதான். இன்னும் சொல்லப்போனால் a collection of atoms. இந்த உலகத்தில் எதை வேணாலும் எடுத்துக்கங்க, எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம் தானே. மைக்ரோஸ்கோப்பை வச்சு தான் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த உடல் அப்படிங்கிறதுல எல்லாமே இருக்குது. இது ஒரு ஸ்பீக்கராகவும் இருக்குது. வெளியே இருக்கிறது பாட்டு கேட்கணும் அப்படின்னா தன்னால் கேட்குறோமே எப்படி, அதுக்கு தகுந்த டிவைஸ் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த உணர்வுங்கிறத உற்று நோக்கணும், அது என்ன பண்ணுதுன்றதை பார்க்கணும் அப்படின்னா மனிதனால் மட்டும்தான் பார்க்க முடியும், வேற யாராலையும் பார்க்க முடியாது. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு அணுங்கிறது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், ஜூம் பண்ணி எலக்ட்ரான் தான் இங்கே சுற்றுது அங்கே சுற்றுதுன்னெலாம் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்குற அளவுக்கு அது சும்மா நிற்கிறதில்ல ஒவ்வொரு எலக்ட்ரானும். ஸோ சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்குது. நம்ம ஃபிசிக்ஸில் படித்ததெல்லாம் இப்போ மறந்துடலாம். அதில் படிக்காத 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். த சென்ட்ரல் பார்ட் இஸ் எ பவர் ஹவுஸ், அன்லிமிட்டெட் பவர் ஹவுஸ். அந்த பவர் ஹவுஸ் எப்போவுமே குறையவே குறையாது. ரெண்டாவது, த சென்ட்ரல் பார்ட் இஸ் ஆல்சோ அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் ஏரியா. எவ்வளவு வேணாலும் ஸ்டோரேஜ் ஆகும், எப்போ வேணாலும் ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பேர் உணர்வு. இதை கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கான்சியஸ்னஸ் உணர்வு, இங்கிலீஷில் சொல்லணும்னா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். உணர்வு, இந்த உணர்வுங்கிறது ஒரு வெற்றிடம். ஆனால் அந்த இடத்துல ஏதோ இருக்குது, அவர் தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதை பற்றி தான் டீப்பான விசாரணை, டீப்பான அனாலிசிஸ். அது ரிலேட்டடாக நம்ம எப்படி எவால்வ் பண்ணியிருக்கோம், அது ரிலேட்டடாக என்னென்ன ப்ரொசீஜர் நமக்கு நாமே க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ இது நிச்சயமாக உங்கள் மைண்டில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற விஷயங்களை மைண்டில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி பேசிக் இன்ஃபர்மேஷன் தட் யூ நீட். நான் ஃபர்தராக என்னெல்லாம் சொல்ல போகிறேனோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்குள்ளார ஆழமாக பதிஞ்சிடணும். நீங்கள் 2 முறை 3 முறை கூட இதை பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இது முழுமையான உண்மையான அறிவு.
இது எங்கேயும் கிடைக்காது. ஓகே, நீங்களோ இல்லை உங்கள் நண்பர்களோ tinyurl.comல போயிட்டு உணர்வுகள் அப்படின்னு இந்த யூஆர்எலை நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட் வந்துடும். அங்கே போய் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க. நன்றி.